கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியையும் இந்த அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. வார்த்தை என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதே அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அவர் பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவின் ஒரே பேரான குமாரன். அவர் மூலமாய்தான் சகலமும் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவர்களே இல்லாமல் உண்டாகவில்லை. எல்லாம் அவருக்காக தான் உண்டாக்கப்பட்டது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசித்தது போல, கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார். அதிலே எல்லாவற்றையும் படைத்தார், எல்லாவரையும் படைத்தார். தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கினார். பாருங்கள், துன்மார்க்கன் என்றால் கர்த்தரால் படைக்கப்பட்டவன், தீமைக்காக படைக்கப்பட்டவன். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுகப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் தேவன் நம்மேல் வைத்த கிருபையினாலே அவர் நம்மை தமக்கென்று தெரிந்து கொண்டார். இந்த கிருபை மகா பெரியது. ஆனால் துன்மார்க்கர்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் தீங்கு நாளுக்கென்று படைக்கப்பட்டவர்கள். யாத்ராகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. கர்த்தருடைய வல்லமையை இஸ்ரவேல் புத்திரர் மூலமாக வெளிப்படுத்துவது தேவனுடைய சித்தமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் அங்கே ஒரு பார்வோனும் தேவைப்பட்டான். அவன் துன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்கிறவன், தேவனுடைய ஜனங்களை ஒடுக்குகிறவன், தேவனுடைய ஜனங்களை ஆராதிக்க விடாதவன். அப்படிப்பட்டவனுடைய ராஜா, அந்த பார்வோனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார். கடைசியிலே தேவன் அங்கே என்ன நடந்தது பாருங்கள். பார்வோனும் அவன் சேனைகளும் கடலின் ஆழத்திலே தள்ளப்பட்டு அவர்களை தேவன் அழித்தார் என்று பார்க்கிறோம். அதை தான் தீங்கு நாளுக்கென்று தேவன் துன்மார்க்கனை உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நம்மிடையே வாழுகிற அநேக ஜனங்கள் எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. தீங்கு நாளுக்கென்று தேவன் துன்மார்க்கர்களை உண்டாக்கி இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக என்றால், தேவன் தமது அளவற்ற கிருபையினாலே நம்மை அவருக்கென்று தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாக ஆக்கி அவருடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் நாம் சுதந்திரித்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். ஆகவே நாம் கர்த்தரை நேசித்து அவருக்கு பிரியமாய் நடந்து அவருக்கு சித்தமானவைகளை நம்முடைய வாழ்விலே செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவார். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் தாமே எங்களை உமக்கென்று உம்முடைய பிள்ளைகளாக எங்களை சேர்த்து கொண்டு உம்முடைய கிருபையினாலே உம்மைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் அருமைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தருங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்து வழி நடத்துகிற உடைய மேலான கிருபைகளுக்காக நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.